விஸ்வநாதன் சன்ஸ் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி வேர்ல்டு வைடாக 2 நாளில் 100 கோடி கலெக்ஷன் பண்ணிட்டு தான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. சூர்யாவுக்கு கருப்புக்கு அப்புறமா இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. ஒரு கைதியின் டைரி படத்தோட அஃபிஷியல் டைட்டில் போஸ்டர் அண்ட் வீடியோ இப்போ வந்திருக்கு. வீடியோ நல்லாயிருக்கு. இந்த படத்தை கண்ணன் ரவி ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் சாந்தனும் சீமான் லீடர் நடிக்கிறாங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. பேங் பேங் படத்தோட அஃபிஷியல் டீசர் இப்போ நேற்று வந்துட்டு டீசர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாம்பி மூவி. பிரபுதேவா வடிவேலு இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. மெஜந்தா படத்தில் இருந்து இப்போ அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ வந்திருக்கு. சாங் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் சாந்தனும் லீடர் நடிச்சிருந்தார். படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. வைசா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் டீசர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் நல்லாயிருக்கு. இது ஒரு லவ் மூவி. படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெயின் படத்தில் இருந்து அஃபிஷியல் சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. மிஸ்கின் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி லீடர் நடிக்கிறார். படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். மேரிகோல்டு படத்தில் இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடி மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. ஐஎம் கேம் படத்தை அஃபிஷியலாக போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இதை ரீசெண்டாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 28 இந்த படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணி செப்டம்பர் 3 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிக்மா படத்தில் இந்த அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாங் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன் லீடர் நடிச்சிருக்காரு. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. டேரக்டர் முத்தையா டைரக்ஷனில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற மூவியோட அஃபிஷியல் டைட்டில் போஸ்டர் அண்ட் வீடியோ வந்திருக்கு. படத்தோட பேர் இருளன். இந்த படத்தை முத்தையா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சண்முக பாண்டியன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்தோட தமிழ்நாடு தேட்டரிகள் ரைஸை ஏஜிஎஸ் சினிமாஸ் வாங்கியிருக்கதா ரீசெண்டாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு லவ் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் நெக்ஸ்ட் நடிக்கிற மூவியோட அஃபிஷியல் டைட்டில் போஸ்டர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தோட பேர் அன்பிலவன். இது ஒரு ஆக்ஷன் லவ் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். முதராத்திரி படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடி லவ் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் வர ஆகஸ்ட் 21 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் ஃபீல் மை லவ். இந்த படத்துலேருந்து 2 போஸ்டர்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் 2 ஸ்டோரி வரப்போகுது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. விஜய் சேதுபதி நெக்ஸ்ட் மூவியோட டைட்டில் போஸ்டர் வந்திருக்கு. படத்தோட பேர் பத்தா. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் 1 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக போஸ்டரும் வந்துச்சு. மண்டாடி படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாங் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய லீடர் நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 10 கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பாரிஸ் காப்பியா படத்துலேருந்து ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் குருசோம சுந்தரம் லீடர் நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் ராஜாஸ் பிளேலிஸ்ட். இந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ கலிஃபா படத்துலேருந்து அஃபிஷியல் சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் வர ஆகஸ்ட் 20 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக ரணமொழி படத்துலேருந்து அஃபிஷியல் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். சர்தார் 2 படத்தில் இருந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் போஸ்டர் நேற்று வந்தது. இந்த படத்தில் கார்த்தி லீடர் நடிச்சிருக்காரு. படம் வர செப்டம்பர் 10 கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. லெனின் பாண்டியன் படத்துலேருந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் வர செப்டம்பர் 25 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. இமோர்டல் படத்துலேருந்து கர்நாடகா தேட்டரிகள் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா கேர் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஹாரர் லவ் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு மலையாளம் மூவி தான் முன்பே. இந்த படத்தோட டைட்டில் போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. டொவினோ தாமஸ் லீடர் நடிச்சிருக்காரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். சீக்கிரம் சால்டர் படத்துலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 18 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவி. ஒன்ஸ் மோர் படத்துலேருந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லவ் மூவி. அர்ஜுன் தாஸ் லீடர் நடிச்சிருக்காரு. படம் வர ஆகஸ்ட் 28 ரிலீஸ் ஆக போகுது. ஏன் என்னை ஏதோ செய்தாய் படத்தில் அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் வர செப்டம்பர் 4 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு லவ் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.